ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 28/5/2025. ஷிபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நாடகத்தின் சக்கரம் முடிகின்றது. நீங்கள் இனிமையாகவும் அன்பானவரும் ஆகி புதிய உலகிற்கு வர வேண்டும். அங்கே அனைவரும் அன்பாக இனிமையாக இருப்பார்கள். அதாவது பாலும் சர்க்கரையும் போல. இங்கு உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றனர். கேள்வி: நீங்கள் 3 கண்களுடைய குழந்தைகள் எந்த ஞானத்தை புரிந்து கொண்டு திரிகாலதர்ஷியாக ஆகிவிட்டீர்கள்? பதில்: உங்களுக்கு இப்பொழுது முழு உலகிற்கான வரலாறு பூகோளத்தின் ஞானம் கிடைத்துவிட்டது. சத்யுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு பூகோளத்தை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு இன்னொரு ஷரீரம் எடுக்கின்றது என்ற ஞானத்தின் 3வது கண் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. சம்ஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆகிய பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். தன்னைத்தான் ஒரு அஷரீரி ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். பாடல்: ஏ மனிதனே, பொறுமையாக இரு. ஓம் சாந்தி. கல்பமாக குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது. மேலும் குழந்தைகளும் புரிந்துள்ளனர். இப்பொழுது சீக்கிரமாக சத்யுகம் வர வேண்டும். ஆக இந்த துக்கத்திலிருந்து விடுபடுவோம் என மனம் விரும்புகின்றது. ஆனால் நாடகம் மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்கிறது. என்னதான் இந்த துக்கதா உலகத்திலேருந்து நம்ம விடுபட்டு சீக்கிரம் சத்யுகம் போகணுன்னு மனம் விரும்பினாலும் நாடகம் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி தான் மாறும் இல்லைங்களா? அகில பாபா சொல்கிறாங்க, மீதி இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது, அதனால் பொறுமையாக இருங்க அப்படின்னு பாபா அறிவுரை கொடுக்குறார். அதே போல் பெரிய மனிதர்களின் மூலமாக கூட இந்த உலகம் மாறணும் அப்படின்ற சப்தம் கேட்கும். உதாரணமாக இந்த போப் போன்றவர் யாரெல்லாம் பெரிய மனிதர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இந்த உலகம் மாறக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது. இல்லைனா பிறகு இந்த உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும் அப்படின்னு பாபா கேட்குறார். கண்டிப்பாக அப்போ மாறி தான் ஆகணும் இல்லையா? பழைய உலகம் முடிகின்றது, புதிய உலகம் படைக்கப்படுகின்றது. புதிய உலகம் பழையதாக, பழைய உலகம் புதியதாக மீண்டும் ஏற்படும். இதனை உலகத்தின் சக்கரம் என கூறப்படுகின்றது. ஏன்னா இது ஒரு சக்கரம் மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பழைய உலகம் புதியதாகும் என சொல்ல முடியாது. இந்த உலக நாடக சக்கரத்தினுடைய ஆயுட்காலம் 5000 வருடங்கள் தான். அதுதான் ரிப்பீட் ஆகும். லட்சக்கணக்கான வருடங்கள் கிடையாது. குழந்தைகள் இதை நல்ல முறையில் புரிந்துள்ளீர்கள். பக்தி முற்றிலும் தனிப்பட்டது ஆகும். ராவணனோடு பக்தியின் சம்பந்தம் இருக்கின்றது. ராமரோடு ஞானத்தின் சம்பந்தம் இருக்கின்றது. இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் அனைவரும் புரிந்துள்ளீர்கள். ஏன்னா ட்ராமா முடியுது, நாம் மீண்டும் சத்தியுகத்திற்கு போவோம். 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வருவோம். ஆத்மாவுக்கு சுயத்தினுடைய தரிசனம் இப்போ ஏற்படுது. சிருஷ்டி சக்கரத்தின் அதாவது ஆத்மாவிற்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்துவிட்டது. இதுதான் திரிநேத்திரின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் திரிநேத்திரியாக இருக்கீங்க. மற்ற அனைத்து மனிதர்களுக்கு இந்த ஸ்தூலமான கண்கள் மட்டும்தான் இருக்குது, ஞான கண் இல்லை. திருநேத்திரி ஆவதன் மூலமாகத்தான் நீங்கள் திரிகால தர்ஷியாகவும் ஆகிறீங்க. நாம் அரைக்கல்பமாக பரமாத்மாவை நினைவு செய்து வந்தோம். எப்போ அதிகமாக துக்கம் ஏற்படுதோ அப்போ அதிகமாக நினைவு செய்கிறோம். ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு அதிகமாக துக்கம் இருக்குது. இதற்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு இல்லை, இப்போ தான் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டிலருந்து மற்றவர்கள், அந்த வெளிநாட்டவர்கள் வந்தாங்க இல்லைங்களா? அப்போ வந்த பிறகு தான் ராஜாக்கள் தங்களுக்குள்ளார சண்டையிட்டு பிரிந்து போனாங்க. சத்தியுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம்தான், ஒரு வழியில் தான் எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கிறிஸ்துவர்களுக்கு இடையே எவ்வளோ பிரிவுகள் இருக்குது. அங்கே முழு உலகமும் ஒருவரின் கையில் இருந்தது, ஒருத்தர் தான் ராஜ்யம் பண்ணார். இப்படி தான் சத்யுகம் திரேதாயுகத்தில் ராஜ்யம் நடந்தது. இந்த எல்லையற்ற வரலாறு பூகோளம் இப்போ உங்களுடைய புத்தியில் இருக்குது. வேறு எந்த சத் சங்கத்திலும் இந்த மாதிரியான வரலாறு பூகோளத்தை, இந்த வார்த்தையே நீங்கள் கேட்க முடியாது. அங்கே ராமாயணம் மகாபாரதம் போன்ற விஷயங்களை மட்டுமே தான் கேட்பாங்க. இங்கே அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இங்கே பாபா கிட்ட வந்து ராமாயணம் மகாபாரதம் போன்ற விஷயம் கிடையாது. இந்த முழு உலகத்தினுடைய வரலாறு புவியலை இப்போ நாம் தெரிஞ்சுக்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை.
அவர் மூலமாக நாம் இப்போ முழு ஞானமும் கேட்கின்றோம். தந்தைக்கு நன்றி ஆகையால். ஏன்னா அவர் தானே நமக்கு சொல்லித்தராரு. முதலாவது ஆத்மாக்களின் மரம், இரண்டாவது மனிதர்களின் மரமாகும். மனிதர்களின் மரத்தின் உயரத்தில் இருப்பது யார்? இந்த கல்பவிருட்ச மரத்தில் உயரத்தில் பிரம்மா நின்றுட்டுருப்பார். அவர் தான் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னு சொல்ல முடியும். பிரம்மா தான் முக்கியமானவர் அப்படின்னு நாம் புரிஞ்சுருக்கோம். ஆனால் பிரம்மாவுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி மற்ற யாருக்கும் தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பரந்தாமத்தில் இருக்கின்றார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்குது. பிறகு சூட்ச்ம லோகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த மனித உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் பிறகு இந்த ஸ்தூல உடலை விட்டுட்டு ஃபரிஸ்தாவாக ஆகிறாங்க. சூட்ச்ம உடலை ஒளி உடலை எடுக்கிறாங்க. அதனால தான் சூட்ச்ம வதனம் காட்டப்பட்டிருக்கு. நீங்கள் ஆத்மாக்கள் அங்கே போகிறீங்க. இந்த ஸ்தூல சரீரத்தோடு சூட்ச்ம வதனத்துக்கு போக முடியாது. எப்படி போக முடியும்? இந்த ஸ்தூல உடலோடு சூட்ச்ம உடலில் தான் போக முடியும். அதனை மூன்றாவது கண்ணால் பார்ப்பதே திவ்ய திருஷ்டி மற்றும் டிரான்ஸினால் பார்ப்பதாக கூறப்படுகிறது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் என்று 3 பேர் இருக்கின்றனர். படைத்தலுக்காக பிரம்மா, பாலனைக்காக அதாவது வளர்ப்புக்காக விஷ்ணு, விநாசத்திற்காக சங்கரரை வைக்கப்பட்டிருக்கு. மற்றபடி இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. சங்கருக்கான பார்ட் எதுவுமே கிடையாது. ட்ராமா அனுசாரம் உலக நாடக மாற்றம் நிகழும். அதுக்காக சங்கர் ஒன்றும் அவருடைய பார்ட் அங்கே ப்ளே பண்ணுறதில்ல, பேருக்காக வச்சுருக்காங்க அப்படின்ற. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எனப்படுகின்றது. ஏன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் ஃபுல் ரோல் இருக்குது இந்த முழு கல்பத்துலேயும். 2 பேருமே ஒரே ஆத்மா தான். முதல் பிறவியில் அவர் விஷ்ணுவாக இருக்கிறாரு. 84வது பிறவியில் பிரம்மாவாக மாறுறாரு. பிரம்மாவுக்கும் 84 பர்த்ஸ் தான், விஷ்ணுவுக்கும் 84 பர்த்ஸ் முடியுது. 2 பேருமே ஒரே ஆத்மா தான். சங்கர் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டவர். எனவே சிவன் மற்றும் சங்கரரை ஒன்றாக்கிவிட்டனர். ஆனால் நடைமுறையில் சிவனுக்கு அதிகமான பாகம் இருக்குது. அவர் இப்போ நம்ம முன்னாடி படிப்பு சொல்லித்தரார். ஆகையால் தான் பகவானை ஞானக்கடல்னு சொல்லப்படுது. ஒருவேளை அவர் பிரேரணை மூலமாக காரியம் செய்தால் உலக சக்கரத்தினுடைய ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும்? மேலே உட்காந்தே தூண்டுதல் மூலயமா மாற்றிடுவார் அப்படின்னா அப்போ இந்த ஞானம் கொடுக்கணும் அவசியம் இருக்குது இல்லையா? இதன் மூலயமா தானே நமக்குள்ளார மாற்றம்ன்றது ஏற்படுது. நம் மூலயமா தானே உலக மாற்றம்ன்றது ஏற்படும். அதில் தான் பாபா சொல்கிறாங்க, நான் தூண்டுதலின் மூலமாக எதுவுமே செய்வது கிடையாது, நேரில் வரேன், எனக்கு அந்த பார்ட் இப்போ இருக்குது அப்படின்றார் பாபா. அவர் நமக்கு கிடைத்த பிறகுதான் ஞானம் என்பது என்னவென்று தெரியும். ஒருவேளை பாபா கிடைக்கலன்னா இந்த ஞானம்ன்றது என்னன்னு நமக்கு தெரியாது. இதனுடைய அர்த்தத்தை கூட நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? ஒன்றுமே தெரியாது இல்லைங்களா? பாபா வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஞானத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறோம். நாம் யார், இறைவன் யார், இந்த உலக நாடக சக்கரத்தை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் பாபா சொல்கிறாங்க, நான் இந்த வேலையெல்லாம் செய்வது கிடையாது, அதாவது தூண்டுதல் மூலமாக எல்லாமே செய்கிறேன், தண்டனை கொடுக்குறேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. யார் எப்படிப்பட்ட கர்மம் செய்கிறாங்களோ அதற்கேற்ப அவங்க பலன் அடைவாங்க. நான் எதுவும் கொடுக்கறது கிடையாது அப்படின்றார். அதே போல் யாரையாவது அழிப்பதற்கு தூண்டுதல் கொடுப்பதும் தோஷமாகும். அது இப்போ பாவகர்மம் ஆகிடும். அதனால் அது செய்ய வைப்பவரும் மாட்டிக்கொள்வார்கள். அதனால் நானும் அது செய்யறதே கிடையாது. ஒருவேளை சங்கரர் பிரேரணை கொடுத்தால் அவரு கூட மாட்டிக்குவார். அதனால் அவரும் அதில் வர்றது கிடையாது. ட்ராமா பிளான் அனுசாரம் நடக்கும் அப்படின்ட்டார். அதே போல் பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவன். பாபா நீங்கள் எங்களுடைய துக்கத்தை போக்குங்க, நீங்கள் தானே மகிமை செய்கிறீங்க, பிறகு நான் எப்படி உங்களுக்கு துக்கம் தருவேன் அப்படின்னு பாபா கேட்குறார். இப்போ குழந்தைகள் நீங்கள் அப்பாவினுடைய எதிரில் அமர்ந்திருக்கீங்க, ஆகையால் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும். இங்கே நேரடியாக அனுபவம் ஏற்படுது. எங்கே? மதுபனில் போகும்பொழுது பாபா நமக்கு படிப்பு சொல்லித்தராரு. இதைத்தான் மேலான்னு சொல்லப்படுது, திருவிழான்னு. ஏன்னா அங்கே ஆத்மா பரமாத்மாவினுடைய சந்திப்புன்றது ஏற்படுது மதுபனில். இப்போ நம்ம சென்டரில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே டைரெக்டாக நம்ம பாபாவை மீட் பண்ணுவோமா? அப்போ அது சந்திப்புன்னு சொல்ல முடியாதுன்றார் பாபா. தந்தை குழந்தைகளுக்கு மத்தியில் வந்திருக்கின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் இங்கு உள்ளனர். தந்தை வந்திருக்கிறார் என ஆத்மாதான் நினைவு செய்கின்றது. இது மிகவும் நல்ல மேலாவாகும். தந்தை அனைவரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். இந்த மேலா மிகவும் நன்றாக இருக்கிறது அல்லவா? இதன் மூலம் மனிதர்கள் பாரஸ்புத்தியாக ஆகிறாங்க. அந்த மேலாவுக்கு சென்று மனிதர்கள் அழுக்காகி விடுகின்றனர், செல்வத்தை வீணாக்குகின்றனர். ஆனாலும் எதுவும் கிடைப்பது இல்லை. அதனை மாயாவி அசுர மேலா என கூறப்படுகிறது. இதுவே ஈஸ்வரிய மேலாவாகும். இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்கின்றது.
இதற்கு முன்பு நீங்களும் அசுர மேலாவில் இருந்தீங்க, இப்போ ஈஸ்வரிய மேலாவில் இருந்திருக்கீங்க. பாபா வந்திருக்காரு அப்படின்றத நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கீங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ கூட்டம் இங்கே வந்து சேரும்னே தெரியாது. அப்போ பாபா இவ்வளோ பேர் இருப்பதற்கு கட்டிடங்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வர முடியும்னு கேட்குறாரு. ஆகா பிரபுவே உங்களுடைய லீலை அப்படின்னு கடைசியில் எல்லாருமே பாடுவாங்க. எப்படிப்பட்ட லீலை செய்கிறார் பாபா? இந்த முழு உலகத்தையே மாற்றக்கூடிய லீலையை செய்கிறார். இதுதான் மிகப்பெரிய லீலை அப்படின்றார் பாபா. இப்போ பழைய உலகம் முடியும் முன்பாக புது உலகினுடைய ஸ்தாபனை படைத்தல் ஏற்படணும் அப்படின்றார். ஆகையால் யாருக்கு எப்போ புரிய வச்சாலும் ஃபஸ்ட்டு படைத்தல், பிறகு விநாசம், அதன் பிறகு தான் பாலனை அப்படின்னு சொல்லணுன்றார். இப்போ முதல்ல சிவபாபா வந்து பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களை படைக்கிறாரு. அதன் பிறகு இந்த பழைய உலகம்ன்றது விநாசமாகுது. பிறகு புதிய சிருஷ்டியில் விஷ்ணு மூலமாக பாலனை அப்படின்றது ஏற்படுது. இப்படி தான் சொல்லணுன்றார். நாம் சுயதர்ஷன சக்கரதாரி பிராமணர் என்ற மகிழ்ச்சி குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறது. பிறகு நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவோம். உங்களுடைய பார்ட் இப்பொழுது நடப்பது மீண்டும் கல்பத்திற்கு பிறகு நடக்கும். இந்த காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. இப்போ என்ன நடக்குதோ அதுவே தான் அடுத்த கல்பத்திலையும் ரிப்பீட் ஆகும். பிறகு ராவண ராஜ்யத்தில் அசுர பாலனை ஏற்படும். இப்போ நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள், பிறகு தெய்வீக குழந்தைகளாக, பிறகு சத்திரியராக, அப்புறம் வைஷ்யர், சூத்திரர், இந்த மாதிரி மாறிக்கிட்டே வந்து திரும்பி இப்போ நம்ம பிராமணர் ஆகியிருக்கோம். இது அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்போ பாபா சொல்கிறாங்க, மகாலட்சுமிக்கு பூஜை செய்கிறாங்க, ஆனால் ஜெகதாம்பா கிட்ட ஒரு பொழுதும் செல்வம் கேட்பதில்லை. யாருக்காவது செல்வம் அதிகமாக கிடச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் லக்ஷ்மிக்கு பூஜை செய்ததால தான் அவங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு பொக்கிஷத்தை நிறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஜெகதாம்பா மூலமாக பரம்பிதா பரமாத்மா சிவனிடமிருந்து அடையிறீங்க எல்லா பொக்கிஷத்தையும் ஞான செல்வத்தையும். குழந்தைகள் நீங்கள் பாப்தாதாவை விட அதிர்ஷ்டசாலிகள். ஜெகதாம்பாவிற்கு எவ்வளவு மேலாக நடக்குது பாருங்கள். பிரம்மாவுக்கு அந்த அளவு இல்லை. தேவிகளுக்கு தான் நிறைய கோவில் இருக்குது, உங்களுக்கு தான் மகிமையும் பூஜையும் அப்படின்றார். ஏன்னா நீங்கள் சேவை பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்றார். அதே போல் ஜெகதாம்பாவை ஒரு பொழுதும் சர்வவியாபின்னு சொல்ல மாட்டாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட சர்வவியாபின்னு சொல்கிறதில்ல. ஆனால் என்னத்தான் அணுவிலும் இருப்பதாக சொல்கிறாங்கன்னு பாபா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறார். உங்களுடைய மகிமையை நான் எவ்வளவு அதிகப்படுத்துகின்றேன். பாரத மாதாவுக்கு ஜே என்று கூறுகின்றார்கள் அல்லவா? உண்மையில் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் பாரதத்தின் மாதர்கள். இந்த பூமியை பாரத தாயின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் தான் பாரதத்திற்கு சேவை செய்து அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய வைக்கிறீங்க. இப்போ இந்த பூமி உட்பட எல்லாமே தமோ பிரதானமாக இருக்குது. சத்யுகத்தில் சதோ பிரதானமாக இருக்கும். எனவே தேவதைகள் பதீத்த உலகத்தில் கால் வைப்பது கிடையாது. இந்த பூமி சதோ பிரதானமாக ஆகும் பொழுது தான் தேவதைகள் வந்து பிறப்பெடுப்பாங்க. இப்போ நீங்கள் சதோ பிரதானமாக ஆகணும். ஸ்ரீமத் படி நடந்து தந்தையை நினைவு செய்வதனால் உயர்ந்த பதவி அடைவீங்க. ஆகையால் இதை கவனத்தில் வைக்கணுன்றார் அப்பா. நினைவு செய்வதனால் பாவங்கள் அழியும். சத்யுகத்தில் உங்களுடைய ஆத்மா சுத்த தங்கம் போன்று ஆவதால் ஷரீரம் கூட அந்த அளவு சுத்தமானதாக கிடைக்கும், தூய்மையானதாக கிடைக்கும்ன்றார். தங்கத்தில் அழுக்கு படிந்தது அப்படின்னா அதனால் செய்யப்படக்கூடிய ஆபரணங்களும் அப்படித்தானே இருக்கும். அதே போல தான் ஆத்மா பொய்யான நிலை அடைவதால் இந்த சரீரம் கூட பொய்யானதாக ஆகிடுச்சு. அழுக்கு படியும் பொழுது தங்கத்தினுடைய மதிப்பு குறையும் இல்லையா? அதே போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவினுடைய கலைகள் குறைய இப்போ சரீரமும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த மதிப்புமே இல்லை. முதல்ல நீங்கள் உலகத்தின் எஜமானராக இருந்தபோது 24 கேரட் கோல்டாக இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் 9 கேரட் கோல்டு அப்படின்றார் பாபா. இவ்வாறு அப்பா குழந்தைகளோடு உரையாடல் செய்கிறார், குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துகிறார். இதை கேட்டு நீங்கள் மாறுறீங்க அப்படின்றார். இப்படி மனிதர்லேருந்து தேவதையாக ஆகிறீங்கன்றார். அங்கு வைரம் ரத்தினங்கள் நிறைந்த மாளிகைகள் இருக்கும். சொர்க்கம்னா அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அப்படி தானே இருக்குன்றார். அதே போல் டிரான்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழச்சாறுகளெல்லாம் பருகி வந்தீங்க. அங்கே பழங்கள்லாம் ரொம்ப பெரியதாக இருக்கும், ரொம்ப சுவை நிறைந்ததாக இருக்கும். அந்த மாதிரி பழம் இங்கே கிடைக்காது. சூட்சுமோதனத்தில் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடையாது. நீங்கள் டிரான்ஸில் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்றார். நீங்கள் இப்பொழுது அங்கே ப்ராக்டிகலில் செல்வீர்கள், நடைமுறையில் போகிறீங்கன்றார். குழந்தைகள் நீங்கள் இங்கே வந்து மிகவும் ஓய்வாக இருக்கிறீங்க, ஏன்னா இது உங்களுடைய வீடு. எது மதுபனை சொல்கிறார். இங்கே இருக்கும் பொழுது உங்களுக்கு வீடு பற்றியோ தொழில் பற்றியோ எந்த கவலையும் கிடையாது. ஆகையால் இங்கே உங்களுக்கு நினைவு யாத்திரை செய்ய
நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே வீட்டில் இருக்கும் பொழுது அதை பற்றி தான் நினைவு வரும். ஆகையால் உங்களால் நல்லா நினைவு பண்ண முடியாது. அதே போல் இரவு 2 மணிக்கு எழுந்து நீங்கள் சென்டருக்கு போக முடியாது. ஆனால் அங்கே நம்ம மதுபனில் இருக்கும் பொழுது பாபாவுடைய நினைவில் எழுந்து சகஜமாக அமரலாம். ஆகையால் சீக்கிரமாக உறங்கி சீக்கிரமாக எழுந்து 3லிருந்து 5 மணி வரை அமருங்க. இப்போ பாபாவும் வருவார், குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவாங்க. யோகத்தை கற்றுத்தருபவர் பாபா. இந்த பிரம்மாவும் கூட கற்றுக்கொள்கிறார். ஆக பாப்தாதா இருவரும் வருவார்கள். இங்கு யோகத்தில் அமர்வதற்கும் அங்கே உங்கள் வீட்டில் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கு வேறு எந்த நினைவும் ஏற்படாது. ஏன்னா அதனுடைய வாத்தாவரன் வைப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஆகையால் அங்கே செய்யும்போது நமக்கு நிறைய லாபம் இருக்குது. இங்கு நன்றாக யோகம் ஏற்படும் என பாபா அறிவுரை தருகின்றார். அல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இப்பொழுது உலகம் மாறக்கூடிய லீலை நடக்கின்றது. எனவே தன்னையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமையானவராக அன்பானவராக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து ஒரு தந்தையின் நினைவில் அமர வேண்டும். அந்த நேரத்தில் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. பழைய உலகத்தில் எல்லையற்ற வைராகியம் உடையவராகி 5 விகாரங்களை சந்நியாசம் செய்ய வேண்டும். பாபா வரதானம் தராங்க. எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து சேவையின் பற்றுதலிலிருந்து விலகிய அன்பான உலக சேவாதாரி ஆகுக. எல்லையற்ற ஸ்திதியில் நிலைச்சிருந்து சேவையில் கூட பற்றுதலிலிருந்து விடுபட்டு அன்பாக செய்யும் பொழுது தான் உலக சேவாதாரின்னு சொல்ல முடியும் சார். பாபா விளக்கம் தராங்க. உலக சேவாதாரி என்றால் எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருப்பவர்கள். அத்தகைய சேவாதாரி சேவை செய்யும் பொழுதும் விலகிய மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக இருப்பார்கள். சேவையில் பற்றுதலில் வருவது இல்லை. ஏனென்றால் சேவையின் பற்றுதலும் கூட தங்கத்தாலான சங்கிலியாகும். இந்த பந்தனம் எல்லையற்ற நிலையிலிருந்து எல்லைக்கு உட்பட்டதில் கொண்டு வந்துவிடும். எனவே தேகத்தின் நினைவிலிருந்தும் ஈஸ்வரிய சம்பந்தங்களிலிருந்தும் சேவைக்கான சாதனங்களின் பற்றுதலிலிருந்தும் விலகியவராக மற்றும் பாபாவிற்கு அன்பானவராக ஆகுங்கள். அப்பொழுது விஸ்வ சேவாதாரி என்ற வரதானம் கிடைத்துவிடும். மேலும் சதா வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: வீண் சங்கல்பங்களை ஒரு வினாடியில் நிறுத்துவதற்கான ஒத்திகை செய்யுங்கள். அப்பொழுது சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். ஒரே 1 செகண்டில் இந்த வேஸ்ட்டு தாட்டை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கான ரிஹர்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம பவர்ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்றார். இன்றைய ஹோம்ஒர்க்: உங்கள் அனைவரின் முதல் பிரவிருத்தி, அதாவது உங்கள் அனைவருடைய முதல் இல்லறம் வீடு எது அப்படின்னா தேகத்தினுடையது. தேகம்தான் நம்மளுடைய முதல் வீடு. அதன் பிறகு தேக சம்பந்தங்களின் பிரவிருத்தி, தேக சம்பந்தங்களுடைய வீடுன்றார். ஆக முதலில் தேகத்தின் ஒவ்வொரு கர்மேந்திரியம் என்னும் இல்லறத்தை பவித்திரமாக்க வேண்டும். எதுவரை தேகத்தின் இல்லறத்தை பவித்திரமாக்கவில்லையோ அதுவரை தேக சம்பந்தங்களின் பிரவிருத்தி எல்லைக்குட்பட்டதாக இருந்தாலும் எல்லையற்றதாக இருந்தாலும் அதையும் பவித்திரமாக்க முடியாது. எனவே முதலில் தன்னைத்தானே கேளுங்கள். தனது சரீர வடிவ வீட்டை, அதாவது சங்கல்பங்களை, புத்தியை, கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமாக, அதாவது பவித்திரமாக ஆக்கிவிட்டீர்களா? அத்தகைய பவித்திர ஆத்மாக்கள் தான் மகான் ஆவார்கள். அதாவது நம்முடைய ஒவ்வொரு எண்ணம், நம்முடைய புத்தி, கண்கள், பார்வை, ஆத்மீக பார்வை, வாயில் ஆன்மீகமான புன்சிரிப்பு, ஆன்மீக ரத்தினங்கள் வெளிப்படுது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தூய்மையாக நீங்கள் மாற்றினீங்க. முதல்ல இல்லறம்ன்ற இந்த வீடுன்ற இல்லறத்தை மாற்றினீங்கன்னா தான் அடுத்தது எல்லைக்குட்பட்ட லௌகீகம், அடுத்தது எல்லையற்றது முழு உலகத்தையுமே தூய்மையாக மாற்ற முடியும் அப்படின்றார். ஓம் சாந்தி.